ஓம் சக்தி மகாவரகி டிவி நேயர்களுக்கு பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு பஞ்சமியில் நாம் அனைவரும் இங்கே இருக்கின்றோம். பல்லூர் வராகி அம்மா நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கின்ற வராகி அம்மா. இன்றைக்கு ஆனி மாத பஞ்சமியில் நாம் இங்கே அம்மா முன்னாடி அருள் பிரகாசமாக இருக்கின்ற மஞ்சள் நாயகியாக இருக்கின்ற பல்லூர் வராகி அம்மாவுடைய பிராகார சன்னிதானத்தில் இருக்கின்றோம். ஓம் குண்டலி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி पंडित्य शिरोन्मणि शिवरागी नमोस्तुते अष्टलक्ष्मी स्वरूपिणी अष्टदारित्य नाशिनी इष्टकाम प्रदायिनी शिवरागी नमोस्तुते लूम वरागी लूम उन्मत्त भैरवी पादुकाप्यम नमो नमः. संग चक्र गदास्ते महालक्ष्मी नमोस्तुते अंबिகை வராகி அம்மா மகாலட்சுமியினுடைய ஸ்வரூபம். பூமி தாய் மகாலட்சுமி மீட்டெடுத்தவங்க. அதனால தான் இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சங்கு சக்கரம் சங்கு புஷ்பமும் அதே மாதிரி இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இங்கே ஜெயலட்சுமி அம்மா மூலமாக இன்னைக்கு பஞ்சமி. அதுமா சங்கு சக்கர கதாஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே ஸ்ரீ வராகி நமோஸ்துதே சொல்கிறோம். இன்றைக்கு அம்மாவுக்கு சங்கு புஷ்பம் கிடச்சிருக்கு. இந்த அம்மா எனக்கு முதல்ல நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா மகாவராகி தேவையில் அம்மா நடத்தும் அற்புதங்கள்ன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அம்மா இந்த நீல கலரில் தான் காலோடு எனக்கு முதல்ல விளக்கில் காட்சி அளித்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கு ஜெயலட்சுமி அம்மா தானாக வந்து என் கையால் போடணுன்ட்டு சங்கு புஷ்பம் கொடுத்துருக்காங்க. என்னே ஒரு பாக்கியம். பஞ்சமி அதுமா பஞ்சமி நாயகியாக இருக்கின்ற பஞ்சமி தேவியாக இருக்கின்ற ஸ்ரீ வராகி அம்மாவை நாம் இங்கே கும்பிடுகின்றோம். ஒவ்வொரு பஞ்சமியிலும் நீங்கள் நம்பி கும்பிடுங்க. நம்பினார் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு. அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் என்று சொல்லலாம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வராகி அம்மா சன்னிதானத்தில் பஞ்சமி அதுமா நிற்க கூட்டம் நெறியுது. எப்படி உள்ள வருதுன்னே தெரியல. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வராகி அம்மாவை சாதாரணமாக வந்து பார்த்துட்டு போகலாம். அரசாலை அம்மன் என்று சொல்கின்ற இந்த ஊரிலே இந்த அம்மா அரசாலை அம்மனாக அரசாட்சி புரிந்த அம்மன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சமி அன்னைக்கு பல பேரை வாழ வைத்துட்டு இருக்காங்க. எத்தனை கடைகள், எத்தனை வியாபாரங்கள், எத்தனை மக்கள் இதை நம்பி பழைக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த கூட்டமானது அலைமோதுகின்றது இன்றைக்கு பல்லூர் வராகி அம்மா ஆலயத்தில். சமீப காலத்தாக அந்த கூட்டத்தை வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் உள்ள வந்து கிராமத்தையே திகைக்க வைக்கிறக்கூடிய அளவுக்கு வந்திருக்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வராகி அம்மா பிரசீதமாகியிருக்காங்க. பிரபலமானாதான் வராகி அம்மா அப்படி வருவாங்களா? எல்லாருக்குமே மக்களுக்கே ஒரு விஐபி ஸ்டேட்டஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி வராகி அம்மாவுக்கு விஐபி ஸ்டேட்டஸ் கிடையாது. வராகி அம்மா ஒவ்வொருவரையும் விஐபியாக மாற்றுகிறார்கள், ஒவ்வொருத்தரையும் பிரபலமாக மாற்றுகிறாங்க. வராகி அம்மாவை யார் நினைக்கிறாங்களோ, யூடியூப் சேனலே பாருங்களேன், வராகி அம்மான்னு ஒருத்தங்க ஒரு டாக் கொடுத்தாலே போதும், ஒரு போட்டாலே போதும், அவ்வளோ பிரசித்தம். ஏன்னா அதற்கு காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல அப்படின்னா இந்த பல்லூர் வராகி அம்மா தான். சில காலங்கள் முன்னாடி சாதாரண நிலையில தான் இந்த வராகி இருந்தாமாங்க. இன்னைக்கு இத்தனை பேர் வந்து இங்கே கூட்டமாக நெறியுதுன்னா அதற்கு காரணம் என்னன்னா பல்லூர் வராகி அம்மா பல அருள்களை தருகின்றார்கள். கேட்டவர்களுக்கு கேட்ட வரத்தை தருகிறார்கள். எப்போதுமே காசியில் இருக்கின்ற வராகி. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல்லூரில் இருக்கிற வராகி அம்மா, அதே மாதிரி தஞ்சை மகாவராகி, அதே மாதிரி உத்தரகோசை மங்கை வராகி. இவங்க தான் வந்து பூமியில் வந்து மிகவும் புகழ் பெற்றவங்க. அதுவும் இந்த பல்லூர் வராகி அம்மான ரொம்ப சிறப்பம்சம். தஞ்சாவூர் நதியிலேருந்து இப்படி வந்து சில ரூபத்தில் கிடைச்சவங்க தான் இந்த வராகி அம்மா. இவங்களுடைய அரசாட்சின்றது ஒரு தனிப்பெரு தத்துவம். இன்றைக்கு பஞ்சமி நாயகின்ற பல்லூர் வராகி இன்னைக்கு என்னுடைய மகாவராகி டிவியே பாருங்களேன். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வராகி அம்மா கோயிலில் இருக்கிற கூட்டங்கள் இன்னைக்கு பாருங்க வராகி அம்மாவை கூட்டம் நெறியுது. அதற்கு என்ன காரணம் என்ன? இந்த அம்மா வரவங்களுக்கு கேட்டதை கேட்ட வரத்தை கொடுப்பவர் தான் இந்த வராகி அம்மா. அவங்க எல்லாருமே வந்து பல்லூர் வராகி அம்மானாலே மாயக்காளி மந்திரக்காளி அப்படின்னு மாற்றுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பல்லூர் வராகி அம்மா மகாலட்சுமி ஸ்வரூபம். அதனால தான் நான் முதல்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், ஒரு கடந்த 7-8 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன், வராகி அம்மானாலே பூமி தாயை மீட்டெடுத்தவங்க, பூமியே நமக்கு மீட்டெடுத்து கொடுத்தவங்க. பூமாதேவின்றதே செழிப்பு, அந்த சொரூபம்ன்றதே செழிப்பு. அதே மாதிரி அந்த பூமி தாயை மீட்டெடுத்தவங்க வராகி அம்மா.
அப்படி அந்த வராகி அம்மா வந்து செழிப்பான நமக்கு தரவாங்க. யாரெல்லாம் வறுமையில் இருக்கீங்களோ, ஏன் பஞ்சமி நாடி வருகிறாங்க? நம்மளுடைய பஞ்சம் போக வேண்டும், நம்மளுடைய பட்டினி போக வேண்டும், நம்மளுடைய வறுமை போக வேண்டும் என்பதற்காக தான் இங்கே வந்து வராகி அம்மா காட்சி கொடுக்குறாங்க. பல்லூர் வராகி அம்மானாலே சிறப்பம்சம். நான் அதனால தான் முதல்ல இருந்து பல வருடங்களை சொல்லிட்டு இருக்கேன், பல்லூர் வராகி அம்மானாலே நமக்கு பஞ்சத்தை போக்குவர்கள் தான் வராகி அம்மா. அதனால தான் இன்னைக்கு அலையலையாக கூட்டங்கள் பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அது காரணம் என்ன அப்படின்னா, பல்லூர் வராகி அம்மா லக்ஷ்மியின் சொரூபமாக இருக்கிறாங்க. இவங்க இந்த ஊர் மக்களை கேட்டால் சொல்லுவாங்க, இவங்களுக்கு அரசாலை அம்மன். எங்கெங்கயோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா வராகி அம்மா பூஜை பண்ணாதீங்க, தூக்கி போட்டுருங்க அப்படின்னா வந்து சொல்லுவாங்கல்ல. ஆனால் இங்கே வராகி அம்மா அவங்க இந்த ஊர்க்காரங்க இவங்கன்னா இருக்காங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்களுக்கு இவங்க அரசாலை அம்மன், இந்த ஊரையே காக்கின்ற அம்மன். இங்க பசுமையாவும் செழிப்பாவும் இருக்கு. ஐயா செட்டியார் குருசாமி இங்க இவங்க பாருங்க, இப்ப கோயில் எப்படி வழி நடத்திட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே பாருங்க வராகி அம்மாவுடைய அந்த சிறப்போட விஷயங்கள் தான். ஐயா, சமீப காலமா வராகி அம்மா புகழ் வசந்துட்டே இருக்கு. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் வராகி அம்மா அரசாலை அம்மனா இங்க ஆட்சி புரிஞ்சு கொண்டிருக்கவங்க தானே. நீங்க எவ்வளவு வருஷமா இங்க? தெரிஞ்சு 20 வருஷமா கூட்டம் அதிகமாக தான் வந்துங்குது. அம்மா கிட்ட வேண்டிக்கிறது எல்லாமே பழிக்குது, எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. வேண்டிக்கிறோம் நம்பி வந்து இந்த அம்மா நம்புறவங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க, எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. பிரத்யட்சமான ஒரு உண்மை. ஆமா, இன்னைக்கு அலமோதுகிற இந்த கூட்டத்தை பாருங்க. யார் எதிராளி, குடும்பத்துல எதிராளி இருந்தா கூட இந்த அம்மாவை நம்பி வர்றவங்களுக்கு நல்ல ஒரு பதில் தான், நல்ல ஒரு தீர்ப்பு தான். தீய சக்தி கூட அந்த நிமிஷமே இந்த அம்மா பார்த்து கண்ணீர் விட்டாங்கன்னு அடுத்த நிமிஷமே கரைஞ்சு போகுது எல்லாருடைய கஷ்டங்களும். செட்டியார் குருசாமி பக்கத்தூர், நானு இவங்க பாருங்க பக்கத்தூர் குருசாமி. ஆமா, ஆனாலும் பாருங்க இந்த கோயில் வந்து ஷாவரா வருவோம், போவோம், சேவை செய்வாங்க. இவங்க எல்லாம் பாருங்க அம்மாக்காகவே பணிபுரியறோம். நீங்க எத்தனை வருஷமா நான் கோயிலுக்கு இன்னைக்கு தான் வந்தேன். நான் வந்து ஒரு 2-3 வருஷமா வந்துருக்கேன். வராகி அம்மா எவ்வளவு வருஷமா கும்பிட்டு இருக்கீங்க? வராகி அம்மா ஒரு 3 வருஷமா தான் கும்பிடுறேன். என்ன நோக்கத்துக்காக வராகி அம்மா தேடி போனீங்க? எப்படி வந்தா? ஏன்னா என்னைக்கு தேடி வரவங்கன்னா அம்மா வராகி அம்மா தானா கனவுல வராங்க. ஏன் என்ன தேடி வராங்க? இது மாதிரி உருவம் இருக்கிறதே தெரியல, அப்படிதான் என்ன தேடி வராகி அம்மா ஒரு கஷ்டம் நினைச்சு வந்தா. உங்களுக்கு எப்படி காட்சி கொடுத்தாங்க? எது மூலமா முதல்ல தொடர்பு வந்தது உங்களுக்கு வராகி அம்மாவோட? எது மூலமாவா? யார் மூலமா தொடர்பு வந்தது? சாமி குருசாமி இவரு தான் கூப்பிட்டாரு. அதை ஒரு 3 வருஷமா நான் வந்துக்கிறேன். ஆனால் கண்டினியூ வர முடியலனாலும் இந்த பஞ்சமி கூப்பிடுவாரு, ஆனால் வந்துடுவேன். முக்கியமாக அந்த வராகி அம்மன் வந்து கல்விக்கு உகந்தது. குழந்தைங்க படிக்கிறவங்க இந்த வராகி அம்மனை வந்து வேண்டின்னு போனாங்கன்னா அவங்க நல்லா படிப்பாங்க. என்ன வந்து கேட்கும்போது நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, இங்க வராகி அம்மா எனக்கு காட்சி கொடுத்தது எப்படின்னா, இந்த கோயில்ல என்ன நிறம் இருக்கோயா, நான் முதல்ல வரேன், சின்ன படம் தான் எனக்கு கொடுத்தாங்க ஒரு சித்தர் சொல்லி. இந்த கோயிலுக்கு வரேன், இந்த கோயில்ல இந்த என்ன நிறம் இருக்கோ, என்னுடைய அதிசயங்க அற்புதங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மகாவராகி டிவியில தெரியும். இதே நிறத்தோட சுயம்புவா கேமராலே வராங்க, என்னோட செல்போன்லேயே வந்து வெள்ளி காலோட வராங்க, மஞ்சள் குழம்போட வராங்க. இந்த நேரம் என்னை பொறுத்த வரைக்கும் வராகி அம்மா ஓம் குண்டலிபுர வாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டித்ய சிரோன்மணி சிவராகி நமஸ்துதே அஷ்டலட்சுமி ஸ்வரூபிணி தாரித்ய நாசினி இஷ்டகாம பிரதானி சிவராகி நமஸ்து லக்ஷ்மி அம்சம். அதே மாதிரி பாருங்க ஐயா என்ன சொல்றாங்க, செய்வினை பில்லி சூன்யம் மந்திரம் மாந்திரத்தோட சிக்கி தவிக்கிறீங்க. உங்களுக்கே தெரியும், இதை பத்தி எத்தனையோ பதிவுகள் போட்டிருப்பேன். அத்தனை பேரும் இந்த அம்மா முன்னாடி ஒரு கண்ணிலிருந்து தண்ணி வந்தாலே போதும், உடனே அடுத்த கால் வலிக்க லைன்ல நின்று இந்த அம்மா காத்திருந்து பார்த்தாங்கன்னாக்கா கடுகள் கண் திருந்து அவ கஷ்டத்தை தீக்கிறான். இதை நம்பி வரவங்க எல்லாருக்குமே ஒசூர்லேருந்து, கோயம்புத்தூர்லேருந்து, பெங்களூர்லேருந்து, சென்னையிலேருந்து, பாண்டிச்சேரிலேருந்து அத்தனை பேருமே வந்து இந்த அம்மா நம்பி வரவங்க நல்லா பார்க்குறாங்க. எல்லா தீய சக்தியும் ஒழிச்சிடலாம். எவ்வளோ அழகான வார்த்தைகள் பாருங்க. நான் லக்ஷ்மி ஸ்வரூபம்னு சொல்றேன். இவர் பாருங்க எல்லா மாந்திரிகத்தினால உள்ள மாட்டின்ட்டானா அத்தனை சொரூபமும் காணாம போயிடும். அடுத்தது இவர் பார்த்தீங்கன்னா கல்வி வித்தையை தேடி ஓடிவாங்க, கல்வியை வளருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எவ்வளோ ஒரு ஆசை பாருங்க. இந்த அம்மா கேட்டவர்களுக்கு கேட்டதை கொடுக்குறாங்க. மற்ற இடத்துலனா ஒவ்வொரு தெய்வம், இப்ப பிராமின்னு சொன்னா தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சப்த கன்னிகள், சப்த பஞ்சமிக்கு முன்னாடி வேலூர்ல இருந்து வந்தாங்க ஒரு அம்மா. அவங்க குடும்பத்துல எதுவாக இருந்தாலும் அது ஜீவனங்கள், எந்த உயிர் மிருக ஜீவனங்களும் வாசிப்படிலே செத்துருக்கோம் அவங்க வீட்டிலே. அவங்க வந்து இங்கே அழுதுட்டு போனாங்க. மறு பஞ்சமிக்கு அவங்க நல்லா இருக்கிறாங்கன்ட்டு எங்களுக்கு நச்சதி தொலைபேசி மூலியமா. அந்த அளவுக்கு இந்த அம்மா வர முடியாத சூழ்நிலையோட அவங்கள நான் ஒரு நிமிடம் நினைச்சாவே எல்லா கஷ்டமும் நீங்க
இதுதான் அதிசயம். நீங்கள் என்னுடைய சேனல் பார்த்தீங்கன்னா தெரியும். வராகியம்மா பால் குடிக்கிறாங்க, வராகியம்மா பானகம் குடிக்கிறாங்க, வராகியம்மா மாதுளம் ஜூஸ் குடிக்கிறாங்க. இத்தனையும் அந்த வராகியம்மா விக்கிரகத்தை வந்து எங்கெங்கேயோ வாங்குறாங்க. அது மட்டும் இல்லையா, வெறும் திருவுருவ படம் தான். இந்த பல்லூர் வராகியம்மா நினச்சி தான் நான் ஆரம்பித்து கொடுத்தேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருவுருவ படத்தில் பல்லூர் வராகியம்மாவை நினச்சிட்டு நீங்கள் கொடுங்கன்னா அந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோ கூட பால் குடிக்குது. அப்போது இந்த அம்மாவோட அதிசயம் என்ன, அற்புதம் என்ன. அப்போது பிரத்யட்ச தெய்வமாக கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாய் காட்சி அளிப்பது சபரியிலன்னு ஐயப்பனை சொல்லுவாங்க. நம்பினார் கெடுவது அங்கனும் போது வரம் தந்து வரம் கொடுக்கிற வாராகி தாய் தான் எங்களுக்கு துணை. ஆமா, இங்க பாத்தீங்கன்னா கலியுகத்தோட பிரத்யட்ச தெய்வமா இங்க வராகியம்மா இருக்காங்க. நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு, அம்பிகை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். இந்த இடத்த மட்டும் அதிக வரம் இல்லை, நீங்க என்னென்ன வரம் தேடி வந்தீங்களோ அது எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும் அப்படின்னு சொன்னா இந்த பல்லூர் வராகி அம்மா தான். அவ்வளோ சக்தியான ஒரு பாருங்க, எத்தனை பேர் இவரும் சொல்றாரு பாருங்க. அப்பேற்பட்ட சிறப்பம்சம் பொருந்திய வராகி அம்மாவை இன்னைக்கு பஞ்சமி நாள்ல வழிபடுறோன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஆமா, ஆனி மாசம் தேய்பிறை பஞ்சமி. அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த ஆனி மாசத்துல ஆஷாட நவராத்திரின்னு வராகி நவராத்திரி வருது. ஜூலை 6லேருந்து 16 வரைக்கும் வராகியம்மா நவராத்திரி வருது. பல்லூர் வராகியம்மா நினைச்சிட்டு அதை பற்றி ஒரு தனிப்பதிவு நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். வீட்டிலேயே பல்லூர் வராகியம்மாவை நினைச்சிட்டு நீங்க வந்து வராகியம்மா வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதீத சக்தி இருக்கும். உலகம் முழுக்க இருக்கீங்க, நாங்க எப்படி அம்மாவை தேடிட்டு வருது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா உலகம் முழுக்க இருக்கவங்க இந்த அம்மா தெரியும். நம்ம ஆமா, இவங்க வந்து பாருங்க, நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம்ல நம்ம சேனல்ல. இவங்களுக்கும் வராகியம்மாவுக்கு ஒரு பந்தம். எங்களுக்கு வராகியம்மா பார்க்கறதுனால இவங்களை பார்க்கும்போதே எனக்கு வராகியம்மா தான் நடந்து வராங்களான்னு தோணும். அந்த மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான இது. அங்க பானகம் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இவங்களும் கொண்டு கொடுத்த அந்த அற்புத காட்சியெல்லாம் பார்த்துருப்போம். இன்னைக்கும் வராகியம்மா எனக்கு மட்டும் இல்ல, உலகம் முழுக்க நடத்துறாங்க. அதுவும் லட்சுமி அம்மா என் பேரை சொன்னாலே எத்தனையோ அற்புதம். அவங்க யாருக்குமே எனக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இருக்காது. ஆனா என் பேரை சொன்னாலே பல்லூர் வராகியம்மா அவ்வளோ அதிசயங்க நடத்துறாங்க. என்னம்மா அப்படின்னா அது காரணம்னா இவங்க அதீத சக்தி. அதனால்தான் அன்பிற்கு கட்டுப்பட்டவங்க. ஆமா, அரசாளி அம்மன் சொல்றாங்கல்ல, இவங்க வந்து அன்பிற்கு கட்டுப்பட்டவங்க. இந்த பல்லூர் வராகி அம்மா அன்பால தான் நீங்க வசப்படுத்த முடியுமே தவிர வேற எந்த வகையிலும் இந்த வராகி அம்மா வசத்தப்படையாது. நான் தான் சொல்லுவேன், அன்பு வராகின்னு சொல்வேன். இந்த பல்லூர் வராகி அம்மா நினைச்சிட்டு கும்பிடுங்க. உங்களுக்கு இங்க பல்லூருக்கு வர முடியலன்னா கூட இங்கே நான் அடுத்தது இவங்களுடைய பிரம்மோற்சரம் வருது, அதை பற்றி ஒரு இது கொடுக்குறேன், அதோட தொலைபேசி கொடுக்குறேன். நீங்கள் பல்லூருக்கு வர முடியலன்னா கூட இதில் கொடுக்குற அந்த தொலைபேசியில் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா பல்லூர் வராகியம்மா படத்தை, திருவுருவ படத்தை வாங்கி உங்களுக்கு உலகம் முழுதும் எங்கே இருந்தாலும் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க பிரசாதத்தோட. நீங்கள் உட்கார்ந்த இடத்துலயே பல்லூர் வராகியம்மா வழிபடுங்க. எப்படி என்னுடைய சேனலில் பல பேருக்கு வராகியம்மா ஃபோட்டோலேயே திருவுருவ படத்துலேயே வந்து பானகம் குடிக்கிறாங்க, அற்புதம் நிகழ்த்துறாங்களோ அதே மாதிரி உங்கள் வீட்டில் நிகழ்த்துவாங்க. அதிசயங்கள் நிகழ்த்துறவங்க யாருன்னா இந்த பல்லூர் வராகியம். என் வாழ்க்கையே மாற்றி கொடுத்தவங்க இந்த அம்மா தான். அரசாளி அம்மன் வந்து எல்லாரையும் அரசாட்சி புரிய வைக்கிறவங்க தான் இந்த வராகி அம்மா தாய் தான். அந்த அதிசய வராகி இவங்கன்னா ரொம்ப அதிசயம். அந்த அதிசய வராகி இந்த அன்பர்கள் மூலமாகவும் பக்தர்கள் மூலமாகவும் அவங்க மூலமா இந்த பெருமையை நாங்கள் பஞ்சமி எதுமா பேசுறதே எங்களுக்கு ஒரு பாக்கியம். வராகியம்மா பத்தி பஞ்சமி எதுமா, அதுவும் இந்த ஊர்க்காரர்கள் இந்த கோயிலை வழி நடத்துறது மூலமா நம்ம நடத்துறதே ஒரு பெரிய பாக்கியம். அந்த ஒரு அற்புத வராகியம்மாவை பஞ்சமியில் நம்ம சந்திப்பதை வந்து பெருமையா இருக்கும். வாங்க, அடுத்ததாக பிரம்மோற்சவம் சிறப்பு விழா நடக்கிறது, அதை பற்றிய பத்திரிகை செய்திகளும் நான் வந்து கொடுக்குறேன். செவ்வாய்க்கிழமை காப்பு கட்டுறாங்க, 14 உற்சவம். தேர் நைட்ல தேர், பகல்ல தேர் சிறப்பா இருக்கும். எல்லாம் வேண்டியதெல்லாம் நடக்கும். பல்லூரில் இருக்கிற வராகிய நம்பி வந்தா வாழ்க்கையில வளம் வரும். ரொம்ப வருஷம், அது போன வருஷம் தேர் வந்து எவ்வளவு சிறப்பா, போன வருஷத்துல இருந்து திருப்பி ஆரம்பிச்சீங்க இல்லையா? ரொம்ப வருஷம் பொறுத்து தேரை நகர ஆரம்பிச்சிருது. எப்ப பல்லூர் வராகி அம்மா தேர் வெளியில வந்து வர ஆரம்பிச்சதோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்க மக்களுடைய வாழ்க்கையிலும் அந்த சக்கரமானது பல அதிசயங்களையும் அற்புதம் நிகழ்த்துகின்றது. வாங்க வராகி அம்மாவை வழிபடுவோம்.